பிரான் பிரியாணி எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பிரான் வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ரப்பரி ஆயிடும். அது மாதிரி வராம இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கேன். வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதல்ல 500 கிராம் அளவுக்கு நான் பிரான் எடுத்து நல்லா கழுவி உள்ள இருக்க அந்த நரம்பு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை நாம வெறுமனே குக்கர்ல சேர்த்துப்போம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் முக்கியமான டிப்ஸே. இப்படி செய்யறதால நமக்கு பாத்தீங்கன்னா பிரான் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியெல்லாம் கழுவி ஊற வச்சுப்போம். இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஒரு மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வைங்க. இப்போ அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறது பார்த்துப்போம். இஞ்சி 40 கிராம், பூண்டு 40 கிராம், 4 பச்சை மிளகா, ஒரு 1/2 to 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா விழுது அரைச்சு கொண்டு வந்துப்போம். அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு 100 கிராம் அளவுக்கு வரும். இப்ப நம்ம பிரான் வெந்துருச்சு. இப்ப பிரான் தனியா தண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணில இந்த பிரான் வேக வச்ச தண்ணீர் சேர்க்கறதால பிரியாணி உங்களுக்கு அவ்வளவு சுவையா இருக்கும். பிரான் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். குக்கர்ல 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். நீங்க எண்ணெயாவே 100 கிராம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 95 கிராம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துப்போம். சேர்த்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கங்க. எப்பவுமே எண்ணெயில இஞ்சி பூண்டு விழுது வதக்கும் போது அந்த பிரியாணியே தனி பிளேவரா இருக்கும். ஒரு 1/2 கை அளவுக்கு புதினா, 1/2 கை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 250 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீராம முழுசா அப்படியே இருக்கு. ஒரு 2 நிமிஷம் இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க இந்த புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துப்போம். எப்பவுமே பிரியாணில இந்த வெங்காயம் நல்லா வேகணும். அதுக்காக நம்ம டைம் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணணும். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நீங்க ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் குக் பண்ணுங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு, மொத்த பிரியாணிக்கும் உப்பு வந்து நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டீங்கன்னா அந்த உப்பு வந்து வெங்காயத்தோட சேர்ந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா வேகும். மறுபடியும் மூடி போட்டு நல்லா வெங்காயம் வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இதுதான் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு எல்லாமே நமக்கு குயிக்கா முடிஞ்சிடும். பாருங்க, நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் வெளியில வருது. இப்படி வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, புதினா எல்லாம் நல்லா நம்ம வதக்கறதால அந்த பிரியாணி ரொம்ப பிளேவரா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்க்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்கிறேன். இது காஷ்மீரி சில்லி எல்லாம் இல்ல, நார்மல் ரெட் சில்லி பவுடர். ஆச்சி, சக்தி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடுவோம். இப்போ இப்படி எண்ணெயில நம்ம இந்த மசாலா சேர்க்கறதுக்கு ரீசன் ஒன்னு, கலர் நல்லா இருக்கும். பிளஸ் ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா அந்த காரம்லாம் ஏறி இருக்கிறதால நம்மளோட மீட்லயும் நல்லா அந்த காரம்லாம் ஊறும். தக்காளி பாத்தீங்கன்னா 250 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுறலாம். என்னுடைய தயிர் புளிப்பா இருக்கும், அதனால நான் லெமன் சேர்க்கல. உங்களுக்கு சப்போஸ் புளிப்பு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 1/2 லெமன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப நீங்க பிரான் வேக வச்சு அந்த பிரானை மட்டும் சேருங்க. தண்ணீர் இப்ப சேர்க்க வேண்டாம். இப்ப பிரானையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இப்ப பிரான்ல நமக்கு உப்பு, காரம் வந்து ஏறணும். நல்லா வதக்குங்க. இப்ப மூடி போட்டு இது ஒரு 3 நிமிஷம் போல நம்ம குக் பண்ணுவோம். ஏன்னா தக்காளிலாம் இன்னும் நமக்கு மசியல, அதனால குக் பண்ணுவோம். நடுவில் ஒரு 2 தடவை நம்ம இப்படி கலந்து விடலாம், அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு. எல்லாமே நீங்க ஸ்டவ் பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடிப்பிடிக்காம இருக்கும். இப்ப நானே அரிசியை பாத்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து உங்க வீட்டுல இருக்க ஏதாவது ஒரு கிண்ணத்துல மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணம் அளவு கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு அரிசி தண்ணி ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு கிண்ணம் வந்து தண்ணீர் சேர்த்திருக்கேன். அதாவது அது வந்து சூடு பண்ணி சேர்த்திருக்கேன். 1/2 வந்து நமக்கு அந்த பிரான் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு. ஸோ 1/2 கிண்ணம் வந்து அந்த வேக வச்ச தண்ணீர் சேர்த்திருக்கேன். 1/2 கிண்ணம் வந்து தண்ணீர் சேர்க்கிறேன். இப்போ மூடி போட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க உப்பு, காரம் இந்த ஸ்டேஜ்ல எப்பவுமே செக் பண்ணணும். ரெண்டுமே வந்து ஒரு கல் அதிகமா இருக்கணும். கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் நமக்கு பிரியாணி சுவையா இருக்கும். இப்போ அரிசி வந்து நம்ம சேர்த்துப்போம். எனக்கு ரெண்டுமே கரெக்டா இருக்கு. உங்களுக்கு இல்லைன்னா நீங்க சேர்த்துக்கங்க. அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சம் உடையாம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அரிசி எல்லாம் மேல வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே குக் பண்ண வேண்டியதுதான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அரிசி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த
டைம் வந்து மாறும். நான் யூஸ் பண்றது இந்தியா கேட் ப்ரௌன் பேக் இருக்கும்ல, அதை யூஸ் பண்றேன். ஸோ அது 10 நிமிஷத்துலயே உங்களுக்கு வந்து மேல வந்துடும். அரிசி நல்லா இப்படி மேல வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது போல ஏற்கனவே சூடு பண்ண தோசைக்கல்ல வச்சுட்டு அதுக்கு மேல இந்த குக்கரை வைங்க. இப்ப நம்ம மூடி போட்டு குக்கரை நல்லா மூடி போட்டு அப்படியே ஃபுல்லா சிம்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்படிதான் இருக்கணும் இந்த தம் மெத்தடு. அதுக்கப்புறம் ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் நீங்க அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓபன் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு பிரான் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளவு சாஃப்டா இருக்குன்ட்டு. அப்பா ரொம்ப சூடா இருக்கு. அடியில இருந்து எடுக்கிற பாருங்க, எங்கேயும் அடி பிடிச்சிருக்காது. ரைஸ் நல்லா நீள நீளமா இருக்கும். தம் முறையில அரிசி வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம, அதாவது அந்த ஸ்டிக்கி மாதிரி இல்லாம இருக்கும். இதே நீங்க விசில் வச்சீங்கன்னா அந்த அரிசி வந்து நல்லா ஸ்டிக்கி ஆகும். இதுதான் விசிலுக்கும் நம்ம தம்முக்குமே உள்ள டிஃப்ரெண்ட். இது நீங்களும் உங்க வீட்டுல செய்து பாருங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.